இன்றைய நாள் ஜூலை 15ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி, பஞ்சமி திதி, தேய்விரை. சௌபாகிய நாம யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு யோகம். பொதுவா இந்த நாள் நீங்க எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது, இல்ல நல்ல ஒரு மருத்துவரை பார்க்கும் பொழுது, சிகிச்சை டக்குன்னு சரியாகும். அதாவது உடம்பு ஹெல்த் எல்லாம் பர்ஃபெக்டா ரெடி ஆகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடக ராசி அல்லது கடக லக்னம், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கொடுக்கும். எல்லா நேயர்களுக்கும் நன்றி. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். ரீசெண்டா சொல்லியிருக்கக்கூடிய அந்த வக்ர சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் நம்ம போட்டிருக்கும் பொழுது, சில ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ரீசெண்டா அந்த நடந்திருக்கக்கூடிய ட்ரெயின் ஆக்சிடென்ட், அதை நிறைய பேர் கரெக்டா கவனிச்சு எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் உங்களுடைய நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவும் அங்கீகாரமும் பெரிய அளவுக்கு உற்சாகப்படுத்துகிறது. இனியும் கரெக்டான பலன்கள் நிறைய சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகுது. ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, சந்திரன் சதய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். ராகு பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். இன்று, நாளை, நாளானை இந்த 3 நாட்கள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல முதல் ராசி லக்னம் மிதுனம், 2வது துலாம், 3வது கும்பம். எந்தெந்த ராசிகள் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கடகம், விருச்சிகம், மீனம். எந்தெந்த ராசிகள் திடீர் பண வரவுகள் வரலாம், நண்பர்களிடம் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு? நான் சொல்றதெல்லாம் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு. மேஷம், சிம்மம், தனுசம். எந்தெந்த ராசிகளுக்கு ஃபுட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மகரம், கன்னி, அப்புறம் ரிஷபம்.